நமது விடுதலை தெரியப்படுத்துவாராக. அவரது இறையாற்றலால் நாம் விண்ணக மாற்றி கொண்டு பெற நாம் தகுதிகளோடு மற்ற விருப்பமாக ஆமாம். ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்ப
வாசகம்
இறைவாக்கியங்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர் உடம்படுத்த முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை எதிர்த்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் வலிமையை இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைமுறையினர் இவரை பெயர்சபல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டு இவர் பேய்களை ஒட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை கண்ட வரவழைத்து அவர்கள் போதையுமாயாக கூறியது, சாத்தான் சாத்தானை எப்படி கொள்ள முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் என்று அரசு நிலைத்திருக்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் என்று தெய்வம் நிலைத்திருக்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவர் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவரது விளைவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை அவரால் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை படிக்கக்கூடியவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிக்கின்றார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் 100 படிப்படைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை நீயாகி கொண்டிருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லியுள்ளதால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்கள் வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆடரப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோடு தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவரை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களை கடவுளை திருமணத்தில் நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்துவே சிறந்த படைப்பாகிய மனித இனத்தையே கடவுளுக்கு எதிராக என்பதுதான் அவற்றின் நோக்கம். அதில் அவை தொடக்க முதலே போராடி வருகின்றன. தொடக்கத்தில் வெற்றியும் கண்டன. எப்படி என பார்க்கின்ற பொழுது ஆறாம் ஏழாவை படைத்த கடவுள் அவர்களுக்கு அந்த சிங்காரத்திலே கொடுத்து நிறைவான மகிழ்ச்சியை, நிறைவான அமைதியை, ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் அங்கே அவர்களுக்கு கஷ்டம் என்பது கிடையாது, கவலை கண்ணீர் கிடையாது, நோய் நொடி கிடையாது, இன்று நாம் படக்கூடிய எந்த துன்பத்தையும் கிடையாது, இறப்பு என்பது கூட கிடையாது. ஆடாம் ஏவாளை படைக்கும் போது அவர்கள் இறப்பு என்ற ஒரு திட்டமிட்டதே கிடையாது. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்கின்ற பொழுதுதான் அந்த அழியாத நிலைவாழ்வு என்கின்ற சிங்காரவனத்தில் இருந்து அவர்கள் விரட்டப்படுகிறார்கள். துன்பத்தையும் நோய் நொடி, கவலை கண்ணீர் இன்னும் சாபம் என்கின்ற பல வகையான இன்னல்கள் அவர்களை ஆட்கொள்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கடவுள் முதலில் மனிதனுக்கு கொடுத்த அந்த நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான அமைதி, ஒரு சுதந்திரம், இவற்றை கொடுப்பதுதான் சாத்தானின் வேலையாக இருந்தது. அப்படி சாத்தான் பாவ ரூபத்தை வந்து முதல் பெற்றோரை அடக்கிய பொழுது அவர்களும் அதற்கு இடமளிக்கின்றார்கள். சாத்தானின் வஞ்சகத்தை அவர்கள் விழுந்து விடுகின்றார்கள். நீங்களும் கடவுளை போல மாறுவீர்கள் என்ற அந்த வார்த்தையை கேட்டு பேராசைப்பட்டு நாமும் கடவுளை போல மாறிவிடலாம் என்று அவர்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கடவுளால் எந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று அவர்கள் கட்டளை விட்டார்களோ அதே கட்டளையை அவர்கள் மீறினார்கள். கடவுளுக்காக அதை கீழ்ப்படியாமையால் அவர்கள் பாவம் செய்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் அதுவரை கொண்டிருந்த நிறைவான மகிழ்ச்சி, மன அமைதி என்னும் உள்ள
தந்தை கடவுள் ஆதாமை பார்க்க வந்த போது ஆதாம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதுவரை கடவுளை முகமாக தரிசித்து கடவுளோடு ஒன்றாக கடந்து சென்று கடவுளோடு பேசி இருந்த அந்த உடல் பெற்றவர்கள் கடவுளை பார்க்க அவர்களுக்கு முடியவில்லை, ஓடி ஒளிந்து கொள்கின்றார்கள். ஆனால் எங்கே இருக்கிறார் என்று ஆண்டவருடைய முதல் வாசகத்தில் உணர்வதை நாம் கேட்கின்றோம். நான் பாவம் செய்தேன், நான் ஒளிந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஆடையில்லாமல் இருக்கின்றேன். அப்போதுதான் கடவுள் வியப்புள்ளாய் இருக்கின்றார். நீ ஆடை இல்லாமல் இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னியா? இதுவரை நீ அப்படித்தானே இருந்தாய், இப்பொழுது எங்கிருந்து நீ ஆடை இல்லாமல் இருக்கின்றாய் என்ற அவரோட உணர்வு, அவரோட குற்ற உணர்வு வந்தது. ஆகியவர்களே, கடவுள் கொடுத்த அந்த நிறைவான மகிழ்ச்சி, மன நிம்மதி, மன அமைதி, முழு சுதந்திரம் இவற்றை நீங்களும் பெற்றுக் கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து மக்களுக்கு வந்தார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மனித வாழ்வு என்பது இப்படிதான் வாழப்பட்டது. இப்படி வாழ்ந்தால் இழந்த அதே ஒரு நிம்மதியை, அமைதியை, மன மகிழ்ச்சியை, முழு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மண்ணுலக நிலையானது அல்ல, விண்ணுலகி என்று ஒன்று இருக்கின்றது. அதுதான் கடவுளால் உங்களுக்கு தயாரிக்கப்பட்டது. பிறருக்காக வாழ்கின்ற பொழுது இதை அனைத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று நமக்கு வாழ்வுகளை இயேசு கிறிஸ்து அதற்கான ஒரு துணையாளரை இருக்கின்றார். அவர் தூய ஆவியானவர். இன்றைக்கு இருக்கின்ற போராட்டமே அதுதான். தூய ஆவிக்கும் தீய ஆவிக்கும் போராட்டம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு வகையான குணங்கள். எப்படி வீட்டில் நாம் இரண்டு பறவைகளோ இரண்டு விலங்குகளோ நாம் வளர்த்தோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தீனி போட்டு வளர்ப்போம் அல்லவா? எதற்கு தீனி அதிகமாக போடுகின்றோமோ அது நன்றாக வளரும். எதற்கு தீனி போடவில்லையோ வளர்ச்சி சுற்றியதாக காணப்படும். அதுபோலதான் கடவுள் மனிதர்களாக நமக்கு கொடுத்த அந்த முழு சோதனையின் அடிப்படையில் தூய ஆவியானவரை நமக்குள் அனுமதித்து தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு நாம் வளர்ந்தோம் என்றால் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக அவர் தருகின்ற ஆசியையும் அவர் தருகின்ற நன்மையையும் அவர் தருகின்ற வாழ்வையும் பெற்றுக் கொள்வோம். அப்படி அல்லாது தீய ஆவிக்கு என்று நம்முடைய உடல் உள்ளத்தை தீமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எல்லா மனிதர்களுடைய போராட்டமும் இதுதான். நம்முடைய ஞானசாஸ்திர வழியாக தூய ஆவியானவர் விழுந்துகின்றார். கடவுளின் சுமையான பிள்ளைகளால் நாம் மாறுகின்ற பொழுது நமக்கு உள்ளிருந்து எதை நாம் சிந்திக்கின்றோமோ நம் உள்ளிருக்கக்கூடிய தூய ஆவியானவருக்கு விடுதலை என்றால் தூய ஆவியானவர் கொடுப்பார். அதை விட்டுவிட்டு சாத்தானை தூண்டுதலுக்கு அல்லதை ஏறுவதற்கு நம்முடைய உள்ளத்தை நாம் அனுபவிக்கும் என்றால் உள்ளத்திலிருந்து தீயது மட்டும்தான் பார்க்கின்றோம். மார்க்க செய்தி 7வது பிரிவிலே 21, 22 ஆகிய வாக்கியங்களில் நாம் பார்க்கின்றோம். மனிதனுக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களுக்கு மனித உள்ளத்திலிருந்து என்று ஒரு 11 வகை பாவங்களை பட்டியலிடுகின்றார். அவை பரதனை, அழகு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, வழிமுறை, செருக்கு, மதியீடு ஆகியவற்றை செய்யப்படும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன என்று இந்த பாவத்தை பற்றி எனக்கு யார் தரப்படுகிறது? அப்படியானால் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தீய ஆவியான ஒரு போராட்டமாக இருக்கின்றது. பேரு அப்படி இருக்கும்போது சொல்வதை போல அலரை உங்களை எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி பாவத்தை உங்களை மீட்கலாம் என்று கசிக்கும் சிங்கத்தை போல திருப்பி வைக்கிறான் என்று நமக்கு எதிரியான சிங்கத்தை போல வருகின்ற பொழுது நாமும் அவனை எதிர்க்க அவனை விட அதிக அளவு பலம் கொண்டு அவனை விட அதிக அளவு பலம் கொண்டு ஒரு ஆயுதத்தில் இருக்கிறதால் மட்டும்தான் முடியும். இதுதான் தூய ஆவியானவர். கிறிஸ்துவுக்குரியவர்களே, தூய ஆவியின் கனிகள், கொடைகள், மரங்கள் கொடுக்கப்படுகின்றன. சொல்கின்றார், தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்மை, நம்பிக்கை, கனிவு, நல்லடக்கம் என்பதை ஆகும் என்று இந்த பண்புகளை இந்த பட்டியலை பார்க்கின்ற பொழுது ஏதோ
ஒரு விவரம் தெரியாதவர் வாழ்ந்தால் அவர்களுக்கு என்ன இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணும். பொறுமையோடு இருக்க வேண்டும், அடியோடு இருக்க வேண்டும், வலியோடு இருக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், சகித்தன்மையோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தின் பார்வையில் ஏதோ வாழ தெரியாத போட்டிக்காரன் ஆனால் கடவுளின் பார்வையில் இதுதான் உயர்ந்தது. 33 வயதில் செய்யாத காரணத்தினாக அமைதியாக இருந்து சிலுவை சாலையை ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த உலகத்தின் பிரச்சனை மீட்பர் என அழைக்கப்படுகிறார். அவருடைய அனைத்து ஏற்படக்கூடிய இன்னும் தீய ஆவியாக இந்த உலகம் பெரிய மதிக்கப்படுகின்ற தற்பெருமை, தப்புகள், இன்னும் கௌரவம், அந்தஸ்து, இன்னும் இந்த உலகப்போக்கான பணம், செல்வம் போன்றவற்றிற்காக எதையும் செய்யலாம். அது பாவமோ பாவம் இல்லையோ, பாவமோ புண்ணியமோ என்று மனசார்ந்து கூட பார்க்காமல் எதை செய்தால் எனக்கு ஆதாயம், எதை செய்தால் எனக்கு ஒரு புகழ், எதை செய்தால் எனக்கு பெருமை என்று அதை துணிந்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த உலகம் அனைவரையும் தள்ளிவிட்டது. இந்த இடத்தில் தான் தூய ஆவியை பெற்றவர்களும் தீய ஆவியை கூடுதலாக வாழ்வதற்கான வித்தியாசம் அடைந்திருக்கின்றது. அன்புரியவர்களே, கடவுள் நம்மை பரிசுத்த வாழ்வு கிடைத்திருக்கின்றார். இல்லை என்றால் சிறுவயது முதலே ஞானஸ்நானம் பெற்று இன்னும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தவர்களாக வாழ்ந்தவர்களாக நடப்பவர்களாக நாம் இருப்பதற்கு பிரயோஜனம் கிடையாது. அதுவும் கடவுளுடைய இறைவார்த்தையை அனுதினம் கேட்பவர்களாக, ஒவ்வொரு நிலையத்திற்குள் தவறாமல் வலுப்படுத்துபவர்களாக, இறைவனாகிய நற்தன்மையை நாம் அடிக்கடி பெற்றுக் கொள்பவர்களாக இருக்கின்றோம் என்றால் கடவுளின் தூய ஆவியானவர் எனக்கும் செயல்பட நான் எப்படி அனுமதிக்கிறேன் என்றுதான் பார்க்க வேண்டும். எனக்கும் தூய ஆவியானவர் செயல்படுகின்றார் என்றால் நான் தூய ஆவியானவர் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக கோவிலாக நான் விளங்குவேன். நான் மட்டும் அல்லாது பிறருக்குள்ளும் இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியை நாம் பார்க்க முடியும். பிறரையும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக நான் பார்ப்பேன். அன்புக்குரியவர்களே, நாம் வாக்கியத்தோடு இணைச்சட்டம் 9வது பிரிவு 15 to 20 வரை இந்த வாக்கியங்கள் தெளிவாக சொல்கின்றன. கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், இதோப்பா உனக்கு உண்டாக எல்லாவற்றையும் வைத்துள்ளேன், உனக்கு ஒரு சுதந்திரம் வழங்கி நன்மையையும் தீமையையும், வாழ்வையும் சாவையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்திருக்கிறது. 3 இணையான பொருட்களை ஒன்றுக்கொன்று முரண்பாடு எதிரானவை பார்க்கிறோம். ஒரு கடைக்கு சென்றவர்களால் நமக்கு எது பிடித்திருக்கிறது, எது தேவையோ அதை மட்டும்தான் எழுதும். உணவுப்பொருள் வாங்கினோம் என்றால் நம்முடைய உடலுக்கு எது நல்லதோ, எது சுவை தருகின்றதோ அது மட்டும்தான். ஒரு விஷம் சார்ந்த உணவுகளையோ அல்லது நம்முடைய உடலுக்கு ஒவ்வாத ஒன்றையோ நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது கிடையாது. சுதந்திரத்தை ஆதாமியாக கொடுத்திருக்கிறார் கடவுள். ஆதாமியவானை அந்த மரத்தின் கையை நீங்கள் உண்பதற்கு பக்கத்தில் செல்லக்கூடாது என்று சொல்லவில்லை. கடவுள் நினைத்திருந்தால் அவருடைய கால்கள் செல்லாதவாறு தடுத்திருக்க முடியும். அந்த மரத்தின் அருகே ஒரு அயல்வரை போல் செல்லாத அளவுக்கு அவர்களுக்கு கடவுள் ஒரு அக்கினி ஜுவாலை ஒன்று ஏற்படுத்தியிருக்கக்கூடும். அப்படி செய்யவில்லை. அந்த மரத்தின் கையை அவர்கள் கைகளால் பறித்து சென்றால் அவர்களது கரங்கள் செயலுக்கு செய்திருக்க முடியும். நாம் கடவுள் செய்யவில்லை. மனிதனாக நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். முழு சுதந்திரத்தை கொடுத்து இணைச்சட்டம் 30, 20, 15 முதல் 20 சொல்லியிருப்பதை போல உனக்கு முழு சுதந்திரம் தந்து உனக்கு முன்பாக எல்லாத்தையும் வைத்திருந்தேன். நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது, ஆசீர்வாதம் இருக்கின்றது, சாபம் இருக்கின்றது, வாழ்வும் இருக்கின்றது, சாபம் இருக்கின்றது. எதை வேண்டுமானாலும் கேட்பவர்கள் என்னை குறை சொல்லாதே, விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வைத்து இவற்றை முன்பாக வைத்திருக்கிறேன் என்று புரியுள்ளவர்களே, இதையும் தான் ஒவ்வொருவரும் வித்தியாசப்படுகிறோம். எனக்கும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் தூண்டுதல்படியாக நல்லதையே பேசு, நல்லதே எண்ணு, நல்லதையே செய், பிறருக்கு உதவியுள்ளவர்களாக இரு, தீமை செய்யாதே, இன்னும் எந்த விதமான தவறும் செய்யாதே என்று சொல்கின்ற பொழுது நாம் தீமையை தவிர்த்து நன்மையையும், சாபத்தை தவிர்த்து ஆசீர்வாதத்தையும், இன்னும் சாவை தவிர்த்து வாழ்வையும் ஏற்றுக்கொள்கிறேன். மாறாக இந்த உலக புகழுக்காக, சாத்தானின் கூடுதலுக்காக, இன்னும் குறுக்கு வழியில் நாம் விரைவில் இந்த உலகத்தில் பெருமையும், புகழையும், பணத்தையும், செல்வத்தையும் வளமை என்பதற்காக
வாழ்வை கழித்து சாவையும் ஏற்றுக்கொண்டு கடைசியில் கடவுள் என்னை கண்டுகொள்ளவில்லை, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் எனக்கு இவ்வளவு தூரத்தை எடுத்து கொடுத்தார் என்று சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நாம் வீட்டில் வரலாற்றில் பார்க்கின்றோம், நம்முடைய குடும்பங்களில் தலைமுறைகளை பார்த்திருக்கின்றோம். தலைமுறை ஆசீர்வாதமும் உண்டு, சாபங்கள் உண்டு. அந்த வகையில் வாழ்கின்ற நாம் எனக்கு பின்வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய தலைமுறைக்கு நான் எதை சேர்த்து வைக்கின்றேன், நாம் சேர்த்து வைப்பது எல்லாமே என்னுடைய தலைமுறைக்கு சென்று சேரும். அந்த வகையில் அழியாத நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் சேர்த்து வைக்கின்றேனா அல்லது அழியும் பொருட்களுக்காக நான் கடவுளின் சாபத்தையும் தீமையையும் சாலையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேனா? இந்த சிந்திக்கும் ஒவ்வொருவருக்குமே தூயாமையாளர் அருளப்பட்டிருக்கிறார். தூயாமையாளர் வழியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தூயாமை படி நான் செயல்பட என்னை தூண்டும், எந்த விதமான தவறுகளும் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். தூயாமையாளர்களே தெரியும், தூயாமையாளர்களே கடவுள் எனக்கு என சூழப்படுத்த வைத்திருக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ என்னை நல்வழிப்படுத்துகிறேன். ஆவியாளர்கள் கண்டிப்பாக நம்மை வழிநடத்துவார். நமக்குள் தீய ஆவிக்கு இடப்படாதபடி தூய ஆவியாளரை தூங்கும்படியாக நிறைவாக வாழ்வோம். ஆமென். எழுந்திருந்து விசுவாசத்தை கடவுளின் பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக அவருடைய செய்யலாம். அப்பா தந்தையே என்று சொல்லியார பிள்ளைகளாக அவர்களை செய்யலாம். நம்முடைய தேவைகளை கூறி ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பொய்மையிலிருந்து விடுபட்டு உண்மைக்கு சான்று பகரும் நல்வாழ்வை வாழ்விட தேவையான நேரிய மனமும் உள்ள உறுதியும் பெற்றிட அருள்வரை வேண்டி இறைவா உண்மை மற்றாகிறோம். Thank you.
என் வாழ்வில் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் கடும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கும் வெற்றி வாகை என்பதை உணர்ந்து குடும்ப வாழ்வில் தனிமை, வருத்தம், நெருக்கடி, தோல்வி, வேதனை இவைகளிலிருந்து மீண்டும் எழுதின குடும்பத்தில் அன்பு ஒற்றுமையை தலைத்து ஓங்க வேண்டும் என்று இறைவா உரை மன்றாடுகிறோம். இறைவா, இறை சமூகத்தில் நிலவும் குழந்தை தொழிலாளர்கள் ஒத்துழைப்பின்றி வறுமையிலிருந்து விலகி வெளிப்படவும், மக்கள் தங்கள் சுயத்தையும் சமூக மதிப்பீடுகளையும் உறவுகளையும் இழந்திருக்கும் இணைமாறிய உறவை போற்றி பேணி பாதுகாக்க கூடியவர்களாக மாற்றிட நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சிறப்பாக இன்று குறுப்போது எழுதும் தேர்தல் அனைவரையும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அதனால் நாங்கள் ஒப்பு கொடுத்து காணிக்கை உமக்கு ஏற்றதாகி விளப்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மக்களிடத்தால் மக்களின் மாட்சியை நாங்கள் எப்பொழுது அடைவான் எங்களை பாவத்திலிருக்கும் சாவிப்படியிலிருக்கும் அடைக்கிறவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருக்கும் மதுரையின் வழிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எடுத்துரைத்து செய்தறினார். ஆகவே வானவர்கள் முதன்மை வானவர்களோடும் அரியணையில் அமர்வோர் தலைமையாகுவோரும்
நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவேன். பாடுவதற்காக அனைத்தையும் தூய்மைப்படுத்தி கதர்கள் தோன்றி மறைக்கும் வரை உமது பெயருக்கு தூய வாழ்க்கையை கொடுக்குமாறு உமக்கு என மக்களை இடையாக செய்து கொள்கின்றேன். எனவே ஆண்டவரே அதே ஆவியால் தூய்மைப்பட்டு தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். இவ்வாறு முதல் மகனாகிய எங்கள் ஆண்டவரே திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இதை மாறுபடமாக அவர் படித்தவாறே இம்மனைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சிலருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதையெழுந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தை கொடுத்து நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படி புதிய என்ற கருத்தின் இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் இவர் மீது மறுவாக எதிர்பார்க்கும் மக்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியை திசைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது அவை அமைதியை நோக்கி எழுத உம்மை கொண்டாடுகிறோம்.
இப்பணியினால் நீ உலகத்திலே திருவிழமானி. இவ்வாறு உடைய திருமகனை திருவுலகத்தில் மக்கள் அவருடைய தூய ஆவியானவரை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடல் ஒரே இடம் உடையவராக விளங்க செய்கிறாக. இவரே எங்களுக்கு காணிக்கையாகுவாராக. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக தெரிவிக்க கல்வியின் கடவுளை தாயமாக மாற்றி பிடிக்க மரியம் அவருடைய அன்பர்கள் சுசேகர்கள் மாற்றியது முறை சாட்சியர்கள் பாதுகாத முறை சாட்சியாளர் சபஸ்தியார் மற்ற மனிதர்கள் அனைவரோடும் நான் உரிமை பெற்ற தகுதிகளை ஆகுமாக. இவர்களை பெறுவதால் நாம் என்றும் உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே எங்களை உங்களோட உடலாக உலகத்துக்கெல்லாம் அமைதியை தர வேண்டும் என்பதால் இவ்வுலகில் பயணம் செய்யும் அவருக்கு அதை சிறப்பாக முடியாத திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர்கள் சாமி ஆண்டவை ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் சொந்தமான மக்கள் ஆகியவைகளை நம்பிக்கையை கொண்டிருப்பதை செய்கிறார். தந்தையே, நீ விரும்பிய குடும்பங்களை செவிசாய்க்கிறார். இன்னும் சிலர் நம்முடைய பிள்ளைகளை கனிவோடு போடு சேர்த்துக் கொள்ளும். தாங்களே பணிபுரியுடைய திருமகனை சமீபமாக இருக்கிற அனைவரையும் பார்க்கிறார். திருத்தலத்தை நாடி வந்து சத்தியவையாக திருப்பதியோடு உடல் நலத்திற்காக வேலையை போல் சபஸ்தியரை வளர்ந்து பரிந்துரையாக மருத்துவமனை செய்வதாக குடும்பத்தின் சமாதானம் செய்வதாகவும் பிரித்து போன குடும்பங்களுக்காக நினைவான சமாதானத்தின் மாதிரியாக ஆண்டவரே குழந்தை பாட்டிற்காக இது வேண்டி வந்து முயற்சியோடு செலுத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குழந்தை பாட்டிற்கு அவர்களுக்கு விரைவான மகிழ்ச்சியை தந்தது. பொருளாதார சூழ்நிலையுமா கடற்தொகையுமா இன்னும் பல்வேறு வகையான கஷ்டங்கள் கல்வியுமா வளர்க்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான தீர்ப்பினை மனக்குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு மன அமைதியை இருந்தவர்கள் ஆறுதல் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இடையான தெய்வமாக பிரசனத்தை வழங்கியது. இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை சென்று மீன்களின் ஆட்சியை கனிவோடு ஏற்றலும் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்று மனநிலை வரையும் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நம்பியது. இவர் வழியாக உலகத்தில் எல்லா நன்மை கிடைக்கப்படவில்லை. ஆண்டவரே உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கம் பெறுகிறி நலமாய் இருப்போம். நாங்கள் நம்பியிருக்கும் பெரிய வாழ்வுக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மனதிருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு எங்கள் பாவங்களை மாறாமல் அவை அமைதியை நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை தந்திருக்கிறார்கள்.
என்றென்று வாழ்ந்து செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அணி உங்களோடு இருப்பதாக சமாதானத்தை இவரே பாவங்களை இச்செவரியை இந்த வாரம் கொடுக்கும் நம்முடைய குடும்பங்கள் சிறந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு தெரிந்த நோயாளிகள் எல்லோரையும் கொடுங்கள். பிள்ளைகள் வேறு சிறப்பான அவர்கள் புதிய கல்வியை இறைவனால் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளின் புத்தகத்தை நாம் நாளில் வந்து கேட்கின்ற அந்த வர வேண்டுதல் நல்ல உடல் சுகம் கிடைக்கிறது. உமது செயல் எங்களின் தீய நாட்டங்களில் துதிக்குமே எதிர்க்கிறோம். இதை எங்களை எவரையும் செல்ல பணியுடன் நல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் துணையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தின் அடுத்த வளர்ச்சியாக ஒரு அரங்கம் ஒன்று, திறந்தவெளி அரங்கம் ஒன்று வெளியில் இருப்பதை அடுத்து ஒரு செட்டு மாதிரி ஒரு போடுற மாதிரி ஒரு பெரிய ஏற்பாடு நடைபெற்று வருகின்றது. இன்னும் புதிய பேர் செய்யக்கூடிய பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு நீங்கள் பொருளாதார உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்வரவும் ஒரு ஆலய நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான பொருளாதார உதவிகளை வழங்குகிறேன். இன்னும் நமது ஆலயத்தை மறைமாவட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தூத்தரமாக மாற்றுவதற்குரிய முயற்சிகள் நாம் தொடங்குகின்றோம். அதற்கு முதல்
வழியாக ஆலயத்தின் மண்டபத்தில் 2 நோட்டு புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நோட்டு புத்தகத்தில் ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் உங்களது முகவரி, தொலைபேசி எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு என்ன வேண்டி வந்திருக்கிறீர்கள், என்னென்ன நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள், எனக்கு எத்தனை தலைமுறையாக இந்த திருத்தலம் சந்தர்ப்பிய பக்தர்களாக இருக்கிறது என்ற விவரத்தை தயவு செய்து எழுதி செல்லவும், இன்னும் இந்த வருகின்றவர்களுக்கு தகவலை தெரியப்படுத்தவும் அது ஒரு சிறந்த பதிவாக நமக்கு அது அமையும். ஆயிரம் திருத்தலமாக உயர்த்துவதற்கு நாம் கோரிக்கை வைக்கின்ற பொழுது அதை நாம் இந்த ஓராண்டிற்குள் சமர்ப்பிப்போம். இரண்டாவதாக மற்றொரு நோட்டு புத்தகமாக இருக்கும். அதில் உங்களது பெயர், எந்த ஊரிலிருந்து வருகின்றீர்கள், உங்களது வாட்ஸ்அப் நம்பர் அதையும் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆலய வழிபாடுகள், என்னென்ன புது முயற்சிகள், செயல்பாடுகள், அதே போல ஒவ்வொரு நாள் காலையும் புனித செபஸ்தியார் சிறுவனுக்கு முன்பாக, கர்ப்பிணி மாதாவின் சிறுவனுக்கு முன்பாக, உங்கள் ஆலயம் கெதியின் முன்பாக நின்று உங்களுக்கென ஜெபிக்கப்படுகின்ற அந்த ஜெபம் வாட்ஸ்அப் குழுவில் பதிவேற்றப்படும். எனவே அந்த வாட்ஸ்அப் குழுவோடு நீங்கள் தொடர்பில் இருக்கின்ற பொழுது நமது ஆலய திருத்தல பிரசன்னத்தோடு நீங்கள் தொடர்பில் இருப்பதை நீங்கள் உணரலாம். எனவே வெளியூரில் இருந்து வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து 2 நோட்டு புத்தகங்களிலும் நீங்கள் நேரம் செலவழிப்பதை மாறாது ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் எழுதி வந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு வரை குழந்தைகள் இடத்திற்கு முன்னேறுவார்கள். எல்கேஜி, யூஜி ஆண்டவர் பெயரால் உதவி கொண்டு சிறுவர்களே வரவர்கள் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அனைவரையும் தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அன்பு பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பள்ளி ஆணைய பழக்கங்களாகிய நாளைய தினம் தூய ஆவியானவர் குழந்தைகள் அனைவரும் கடுதலில் வந்து அன்பின் படைகளின் கண்களையும் அவர்களின் புரிந்து வழிநடத்த இறையருள் அளிப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 18. அந்நாட்களில் குழந்தைகளை இயேசு உடலிடப்பட்டு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அடக்கினார். இயேசு அவர்களிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையதற்கு உரியது. இறையாட்சி சிறு பிள்ளையை கொண்டு ஏற்றுக்கொள்ளாதோ அவர்கள் பிற்பட மாட்டார் என நான் உறுதியாக சொல்கிறேன் என்று சிலரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழக்கு வாழ்த்துகின்ற செய்தி. நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து செல்வோம். ஞானத்தை ஊற்றாகிய இறைவா, எங்களது குழந்தைகள் நிலையான கல்வியை நடத்தமுறையை பெற்றிட எம் திருமறையை சார்ந்த தலைவர்கள் ஆவண செய்யும்படியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கல்வி அறிஞர்களின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப எம் தேச தலைவர்கள் எங்களது பயனுள்ள வாழ்க்கையோடு இந்த கல்வியை அளிக்கும்படியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களது பிள்ளைகள் பொது கல்வியை பெறுவதோடு மறைக்கல்வியை முறையாக பயின்று இறைப்பற்றும் நாட்டுப்பற்றும் ஒழுக்கமும் பண்பாட்டு உடையவர்களாக வாழும்படியாக ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சிக்கும் ஆசிரியர் பெருமக்கள் கடமை உணர்வோடு செயலாற்றி என் குழந்தைகளை கிறிஸ்துவை உருவாக்கும்படியாக ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள், நாயக தலைவர்கள், திருமலை பெரியவர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களை வாழ்வு வளர்ந்திட பணி செலுத்திட வரவழையாக ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக உழைக்கக்கூடிய அன்பை பெற்றோர், உடன்பிறப்போர், உறவினர், நண்பர்கள், நட்புடையவர்கள் அனைவரையும் இவர்களுக்காக செய்ய தியாகங்களுக்காக கைமாறாக கூறுபடங்கள் பெற்று வாழ்வழியாக ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை பிள்ளைகள் பெறக்கூடிய பள்ளி நிர்வாகங்களையும் தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஆசீர்வதித்து இவர்களை அன்பின் வழிநடத்த போதுமான அருளை மாற்றங்களை தருமாறு ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். பெரியவர்கள் பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை நோக்கி ஆசிரியர் உங்களது கரங்களை பிள்ளைகளை நோக்கி
ஆண்டவராகிய இயேசுவே, பள்ளி ஆண்டின் தொடக்க நாளாகிய உங்கள் ஆசிரியரை இன்றைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மாணவ ஆசிரியர் இருக்கிறது. இந்த குழந்தைகளை அப்போது நீர் அரவணைக்க அழைத்திருக்கீங்க. இதோ இந்த குழந்தைகளுக்கு தன்னை நோக்கியது. இவர்கள் கள்ளமற்ற மனத்தவரை வெள்ளைக்குள் படிப்பவர்களை உன்னை போல வாழ வரவர்கள். என் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வியை இவர்கள் நடத்தோடு பயின்று அறிவில் சிறந்தவர்களாய் விளங்க செய்கிறார்கள். எல்லா துறைகளிலும் இந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைந்து எம் எதிர்கால தேசத்தின் தொண்டர்களான தலைவர்களான மக்காவுகள் மற்றும் மலர்களாக இவர்கள் வாழ வளர செய்தது. ஆண்டவரும் ஆசிரியர்களை இயேசுவே, யாவற்றை பிறகு வயதில் கருத்திற்கேற்ப என் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் மக்கள் சிறந்த கல்வியை கொடுப்பார்களாக. சிறப்பாக தங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வினால் எம் மாணவ செல்வங்களில் உண்மை உருவாக்குவார்களாக. என் பிள்ளைகளை பெற்றோரை ஆசிர்வதியும் தங்கள் பிள்ளைகளை தமிழ் வளர்ச்சி கவனம் செலுத்தி ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு இவர்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் ஆவணம் செய்வார்களாக. இவ்வாறு கூட்டு முயற்சியில் எமது மாணவ செல்வங்கள் எதிர்கால சக்திகளாக உருவாக்கப்படுவார்களாக. எதிர்த்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்களது கல்வியையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நிரம்பி தரும் தீர ஸ்பிரிட் சாந்தோரே. யூடியூப் சேனல் இருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப் கம்பெனியில் பதிவு செய்யும்போது யூடியூபிற்கான இணைப்பு உங்களுக்கு மூலமாக தெரியப்படுத்தும். இன்று இந்த அசமத்தை வழங்குவதற்கு நமக்கு முழுமையாக உதவி செய்திருக்கிறார்கள். தாளையில் வசிக்கும் மரிய செபஸ்தியான் ராஜம்மாள் இவர்கள் குடும்பத்தினர் இன்று புதிதாக தொடங்கிய ஜெகன் ஒளிய ஸ்டோரிகளை நிறைவாக ஆசீர்வதிக்க நேர்ச்சையாக இன்றைய அன்னதான உணவை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்காக நாம் தெரிவிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஒரு பெயர் பெயரில் கொடுத்த பிறகு ஒரு திருமணம் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செப
யாரே